வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களுடன் இன்றைக்கு நம்ம அரசியல் பேசுவோம். சார் வணக்கம். சார், இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு மோடியோட நாற்காலி வலுவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது ரொம்ப வலுவாக தான் இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? தற்காலிகமாக வலுவாக இருக்கிறது. அடுத்த ஓராண்டுக்கு தன்னுடைய அரசாங்கத்தை இன்ஷூர் செய்து கொண்டிருக்கிறார், காப்பீடு செய்து கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி. பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் கொடுத்த அந்த சிறப்பு நிதி என்பது ஆந்திராவுக்கு 15,000 கோடி, பீகாருக்கு 58,000 கோடி கொடுத்துருக்காங்க. அந்த நிதி உதவி மூலம் தன்னுடைய அரசை அடுத்த ஓராண்டுக்கு காப்பீடு செய்து இன்சூரன்ஸ் செய்து கொண்டிருக்கிறார் மோடி. இது இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, வண்டி ஓடும் அவங்களுக்கு. ஏன்னா இந்த ரெண்டு பேருக்கும் இதை விட்டால் வேறு வழி கிடையாது. பீகாரும் ஆந்திர பிரதேஷும் அவங்க மிக கடுமையான நிதி நெருக்கடியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வேறு அரசியல் லாபங்களை மோடியை நகர்த்தி விட்டு வேற எவரையாவது பிஜேபியில் தலைவராக்குவதோ அல்லது பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியேறி இந்தியா கூட்டணி பக்கம் நகருவது, இந்த மாதிரியான ஐடியாஸ், இந்த மாதிரியான செயல் திட்டங்கள், இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் குறித்தெல்லாம் யோசிப்பதற்கு கூட, சிந்தித்து பார்ப்பதற்கு கூட நாயுடுவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் நேரமோ அதற்கான கால சூழலோ இன்றைக்கு இல்லை. அவங்க ரொம்ப டைட் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனில் இருக்காங்க. பெரிய இலாக்காக்களை கூட மோடி அவங்களுக்கு ஒதுக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 32 சீட்டு அவங்களுக்கு துண்டு விழுது. அது இந்த 2 மாநிலங்களில் இருக்கக்கூடிய 3 மாநில கட்சிகளால் தான் இட்டு நிரப்பப்படுது. 240 பிஜேபிக்கு, 272 தான் மேஜிக் மார்க், சிம்பிள் மெஜாரிட்டி. நாயுடுவோட 16, நிதிஷோட 12, சிராக் பாஸ்வானோட 5, 16 + 17 33. இதில் தான் வண்டி ஓடுது இன்றைக்கி. 2 மாநிலங்கள் 3 கட்சிகளில் தான். அதில் இந்த 2 பேர் நாயுடுவும் நிதிஷும் தான் மெயின். அவங்களுக்கு அவங்க மாநிலத்தை நடத்துறதுக்கு மத்திய அரசாங்கத்தோட நிதி உதவி மிக 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 அதிகம். மற்ற மாநிலங்களை விட இந்த 2 மாநிலங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. அவ்வளோ கடும் நெருக்கடியில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களால் வேறு அரசியல் நிலைப்பாடுகள், லார்ஜர் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பற்றி கவலைப்பட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கன்வர் யாத்திராவில் முஸ்லீம்ஸ் எல்லாரும் கடைகளோட பேரை எழுதி போடணும்னு இப்போ சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்துருக்கு. ஸ்டேவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அப்பட்டமான மதவெறி செயல். உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட் பண்ணது. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எந்த கூச்சநாச்சமும் இல்லாமல் ஒரு மதவெறி அரசியலை முன்னெடுத்திருக்கிறார்கள். சிறுபான்மையினர் மீது தொடுக்கப்பட்ட போர் இது. ஆனால் இது பற்றி இந்த 2 கட்சிகளும் எதுவுமே பேசலை. அந்த கேசி தியாகின்னு நிதிஷ் கட்சியில் இருக்க சும்மா ஒப்புக்கு சப்பான பேரளவில் சாஸ்திரத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இது தப்புன்ட்டு ஒதுங்கிட்டார். சிராக் பாஸ்வான் அமைதியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பு ஒதுங்கிட்டார். நாயுடு வாயை திறக்கல. அப்போ இவங்க தங்களுடைய எதிர்ப்பை மெல்லிய மயிலிறகால் வருடி கொடுப்பது போல தான், மோடியை வருடி கொடுப்பது போல வார்த்தையாக சொல்லிட்டு ஒதுங்கிடுறாங்க இவங்க. இந்த மாதிரி கூட்டணி அரசு அமையும் பொழுது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்ததுன்னா மோடியால் கண்டமேனிக்கு செயல்பட முடியாது. ஒரு லகான் போட்ட மாதிரி இருக்கும். எந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமும் இல்லை. அதனால் இந்த 2 மாநிலங்களின் முதலமைச்சர் கட்சிகள் அடுத்த ஓராண்டுக்கு மோடியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய துணிச்சல் கனவிலும் அவர்களுக்கு வராது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு நிதி நெருக்கடியில் இருக்காங்க. இப்போ மோடியை விட்டு வெளியில் எங்கே போவாங்க? இந்தியா கூட்டணி போய் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நம்பர்ஸ் கிடையாது இந்தியா கூட்டணி கிட்ட. ஆகவே அவர்கள் இந்த அவலங்களை சகித்து கொண்டு எங்கே போவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் வைக்கிறீங்க. ஆனால் கூட இருக்கிறதுனால எங்கள் ஸ்டேட்டுக்கு வேணுங்கிற விஷயத்தை நாங்கள் நினச்சதெல்லாம் செய்ய முடியல அப்படின்ற ஒரு நெருக்கடி ஒன்று இருக்குல்ல. நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, எங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் வேணும்னு கேட்கணும், எதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நிதிஷ் எதிர்கொள்ளக்கூடிய ஸ்டேட்டில் அவர் எதிர்கொள்ள பிரச்சனை சிறப்பு அந்தஸ்துங்கிறது கட்டாயம் வாங்கி தரும். ஏன்னா ஆர்ஜேடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த விஷயத்தில். அதை செய்ய முடியாமல் அவர் இந்த மாதிரி பணம் வாங்கி தரதோடு அவர் அப்படியே சமாளிக்க முடியும். சொந்த மக்கள் சமாளிக்க முடியுமா ஸ்டேட்டில்? இல்லைங்க, அவங்களோட தேவைகளை இந்த பணம் பூர்த்தி செய்யலை. அது உண்மை. யானை பசிக்கு சோளப்பொரி 15,000 கோடி நாயுடு கொடுத்தது. யானை பசிக்கு சோளப்பொரி 8 லட்சம் கோடிக்கு மேலே கடன். போலாவரம் ஸ்கீமுக்கும் புதிய தலைநகர் அமராவதி உருவாக்கத்துக்கும் 2 லட்சம் கோடி தேவைப்படுது. இவங்க என்ன சொல்கிறாங்க? நிதி ஆதாரங்களை திரட்டி தருகிறோம், மற்றவங்ககிட்ட நான் கடன் வாங்கி கொடுக்குறேன்றான். நான் கொடுப்பேன்னு சொல்லலை, அவங்ககிட்ட இல்லை. அதே மாதிரி தான் நான் பீகாருக்கு கொடுத்ததும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய உதவி கிடையாது. அவங்க கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கிற மாதிரி. பட் ஸ்டில் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். அதனால் அவன் அமைதியாக இருக்கான். ஆல்டர்னேட்டிவ் அவனுக்கு என்ன? அவங்க அமைதியாக இருக்காங்க. அந்த ஸ்டேட்டில் அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி இருப்பாங்களே, அவங்க பெரிய அளவில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஓரளவு வந்துருக்குது. மற்ற மாநிலங்களுக்கு அது கூட கிடையாதுல்ல. இதை எதிர்கட்சிகள் அங்கே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுமானா பண்ணும். ஆனால் பெரிய அளவில் கவர்மெண்ட்டை நெருக்கடிக்கு உள்ளாக்குற அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அளவுக்கு அங்கே இந்த 2 மாநிலங்களையும் எதிர்கட்சிகள் வலுவாகவும் இல்லை. ஆர்ஜேடி அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியும். ஆர்ஜேடியால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் அடுத்த செப்டம்பரில் அவங்களுக்கு எலெக்ஷன். பீகாருக்கு அடுத்த செப்டம்பரில் எலெக்ஷன். எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த பட்ஜெட்டில் பீகாருக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா நிதிஷை காப்பாற்றினா தான் இவங்க தன்னை காப்பாற்றிக்க முடியும்.
இப்போ நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த 2 மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட உதவி என்பது அவங்க கோணத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிறோம் அவங்களுக்கு மட்டும் அள்ளி கொடுத்துட்டா நமக்கெல்லாம் வந்து கிள்ளி கூட கொடுக்கல, நமக்கு வஞ்சனை பண்ணிட்டாங்க. அந்த 2 மாநிலங்கள்ல இருக்க நிலைமை என்னன்னா, இது எந்த பிரயோஜனமும் எங்களுக்கு கிடையாது. பட் ஸ்டில் சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங்னு பார்க்குறான் அவன். அதனால வந்து அவனுக்கு இன்னும் எதிர்பார்ப்பு இருக்குமே ஒழிய மோடி மீது குரோதமோ கோபமோ இந்த 2 மாநிலத்துக்கு இருக்காது. இது நம்ம கவர்மெண்ட் இப்போதைக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, இனி வரும் நாட்களில் கூட கொடுப்பாங்கன்ற எண்ணம் தான் இருக்கும். மோடியை தூக்கி எறிந்து விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள், இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இந்த 2 மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய பொதுமக்களோ சிவில் சமூகமோ எதிர்கட்சிகளோ இல்லை என்பதுதான் உண்மை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கண்டிப்பா இந்த 2 மாநிலங்களுக்கும் கொடுத்தது வந்து தற்காலிகமான ஒரு சின்ன நிவாரணம். பொலிட்டிக்கலி அடுத்த 1 வருஷத்துக்கு மோடி தன்னை இன்ஷூர் பண்ணிட்டாரு. இவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க எதுவும் பெருசா பேச முடியாது. இதனால எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல மோடிக்கு எதிராக. அப்ப நீங்க உங்களுக்கு ஆதரவான ஸ்டேட்ஸுக்கு மட்டும் நீங்க கொடுக்குறது, உங்களுடைய ஆதரவு அளிக்கக்கூடிய ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு மட்டும் நீங்க செய்யறது அப்படின்னும் போது அப்ப எதிர்க்கட்சிகள் ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்றாங்களே, ஒரு பெரிய போராட்டத்தை பண்றாங்க. என்ன உங்களால செய்ய முடியும்? ஆமா, எல்லா எதிர்க்கட்சியுமே இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டான். எல்லா மாநிலங்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்குன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்கான். இன்ஃபேக்ட் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் மகாராஷ்டிரா. அங்க வந்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்திரா காந்தி காலத்துல இருந்து பட்ஜெட்டை போட்டு அடுத்த 4 மாசம் 6 மாசத்துக்குள்ள எங்கெல்லாம் எந்த மாநிலங்கள்ல தேர்தல் வருதோ, வருஷம் 4-5 மாநிலங்கள் இந்தியாவில் தேர்தலுக்கு போய்கிட்டே இருக்கும். எவ்ரி இயர் பட்ஜெட் போடும்போது அடுத்த 4 to 6 months வந்து ஏதாவது ஒரு 3-4 ஸ்டேட்ஸ் எலெக்ஷனுக்கு போய்கிட்டே இருக்கும். தட்ஸ் எலக்ட்ரல் கேலண்டர். இந்த தடவை பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட் போகுது. ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட். ஜம்மு காஷ்மீர்ல ப்ராப்ளம் இருக்குது, அங்கே எலெக்ஷன் நடக்க வாய்ப்பு குறைவுன்றாங்க. ஏன்னா தீவிரவாத தாக்குதல் இருக்கிறதுனால அது மறுபடியும் இன்னும் சில மாதங்கள், அது 1 ஆண்டு கூட வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. அதை விட்டுருங்க, அது தனி பாலிடிக்ஸ். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் அண்ட் ஹரியானா பிஜேபி வலுவா இருக்கக்கூடிய மாநிலம். 2 மாநிலங்களில் பிஜேபி ஆட்சியில் இருக்கு. மகாராஷ்டிராலையும் ஹரியானாலையும். ஜார்க்கண்டில் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாநிலங்களுக்கும் எதுவும் செய்யல. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால வந்து அவங்களுக்கு வந்து 48 லோக்சபா சீட். இப்ப கணிசமா சரத் பவார், உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சது. அங்க 288 அசம்பிளில 105 சீட்டு பிஜேபி தான் இருக்குது. பிஜேபி அடுத்து அங்கே ஆட்சியை கைப்பற்றுவதற்கு பிஜேபி சிவசேனா கவர்மெண்ட் தான். பிஜேபி வந்து செகண்ட் ஃபீல்டில் டெப்டி சிஎம் தான். அங்கே இவங்க கூட்டணி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. முழுதும் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஓரளவு வாய்ப்புகள் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த மாநிலத்துக்கும் செய்யலை. இத்தனைக்கும் நீங்கள் தமிழகத்தை விட மோசமான நிலைமையில மகாராஷ்டிரா இருக்கு. அன்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிராவோட மாவட்டங்களில் 4 பங்கு மாவட்டங்கள் வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் வந்து கடந்த 6 மாதங்களில் மட்டும் 5000 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடெல்லாம் அதில் சொர்க்க பூமி. அப்படி பார்த்தீங்கன்னா 5000 ஃபார்மர்ஸ் சூசைட் பண்ணியிருக்காங்க. அந்த விவசாயிகளோட பிரச்சனை, வேளாண் சிக்கல் என்று நாம் தமிழில் ஆங்கிலத்தில் அக்ரேரியன் கிரைசிஸ்னு சொல்லுவோமே, அந்த வேளாண் சிக்கல் என்பது மிக மோசமாக இருக்கிறது ஆந்திர பிரதேச, மகாராஷ்டிராவில். பிஜேபி வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அடுத்து அவங்க ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ள வாய்ப்புள்ளதாக இருக்க மாநிலம். அங்கே அந்த மாநிலத்துக்கு கூட அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 2 பேர் கழுத்துல கத்தி வச்சு வாங்கியிருக்காங்க. எப்படி சார் இப்போ இந்த விஷயத்தை எப்படி பாஜக தவற விட்டுச்சு? ஏன்னா தவற விடல, கான்ஷியஸ் டிசிஷன். தவறெல்லாம் விடல. அவங்கள மோடி, அமித்ஷா பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் எலக்ட்ரல் விக்டரிஸ். எஸ். அடுத்த நான் மறுபடியும் சொல்றேன், 3 மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க போது அந்த 3 மாநிலத்திலயும் அவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்க. 2 மாநிலத்துல பவர்ல இருக்காங்க, 1ல பவர் எதிர்கட்சி. ஆனா இந்த 3 மாநிலத்திலுமே ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் மறுபடியும் பவருக்கு வரும் வாய்ப்பு உள்ள மாநிலங்கள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும். தேர்தல் வெற்றி தான் மோடி, அமித்ஷாவுக்கு எல்லாமே. அப்படி இருந்தும் இந்த பட்ஜெட்ல அந்த மாநிலங்களுக்கு, எஸ்பெஷலி மகாராஷ்டிராவுக்கு கொடுக்காம அவங்க இருக்காங்கன்னா பணம் இல்லை. இந்த 2 பேரோட நிர்பந்தத்துல தான் கவர்மெண்ட் நிக்குது. இந்த 2 பேரும் பெரிய அளவில் மத்தியில் இலாக்காக்களை வாங்கலை. 2019-24 மோடி 2.0ல இருந்த பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு அமைச்சரவையில் இருக்காங்க. இலாக்காக்கள் வேணா ஒருத்தர் 2 பேருக்கு மாறி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜோதிராதித்ய சிந்தியா மாதிரி இருக்கவங்க. மற்றபடி வந்து பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் அத்தனை பேர் இந்த கவர்மெண்ட்ல இருக்காங்க. நாயுடுவாலையும் நிதிஷாலையும் பவர்ஃபுல் மினிஸ்ட்ரிஸ் எதையுமே வாங்க முடியல, எக்ஸப்ட் சிவில் ஏவியேஷன். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இதை எதற்காக அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள்? இந்த 1.5 மாதங்களாக ஒப்புக்கொண்டார்கள்னா பட்ஜெட்ல உங்களுக்கு அலோகேஷன் கொடுக்கும். ஏங்க மத்தியில மந்திரியா இருந்து நாயுடுக்கு ஒரு பிரச்சனை, திருவாடி ஏந்திராருங்க நாயுடு. இன்னைக்கு வர்ச்சுவலி பிச்சை எடுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு ஆந்திர பிரதேச அரசு. ஓகே சார், அதை பத்தி நீங்க ஒண்ணு இல்ல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட் இருக்கு. அதுல போய் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேச அரசாங்கத்தோட நிதி நிலைமை எவ்வளவு படுமோசமா இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? கண்டமேனிக்கு எலக்ட்ரல் ப்ராமிசஸ், தேர்தல் வாக்குறுதிகளை நாயுடு கொடுத்துட்டாரு. அதை நிறைவேற்றணும்னா பணம் தேவைப்படுது. மாதம் சம்பளம் கொடுக்கறதுக்கும் ஓய்வூதியங்களுக்குமே பணம் இல்லை. நிதி நெருக்கடியில் கடுமையான நாயுடு வந்து ஜெகனை குறை சொல்றாரு. முன்னாள் முதலமைச்சர் ஆந்திர பிரதேசத்தோட மின் வாரியம் வந்து 2 லட்சம் கோடிக்கு மேலே கடனில் தள்ளாடிட்டு இருக்குது. ஆகவே எல்லா பக்கத்துலையும் அவங்களுக்கு அழுத்தங்கள் வந்து அதிகமாக இருக்குது. மத்திய அரசின் உதவி இல்லைன்னா தினசரி நிர்வாகத்தை நடத்துறது நாயுடுவுக்கு
சர்க்கஸ் பண்ணுற மாதிரி கதை தான், ரொம்ப கஷ்டம். அதனால் மத்தியில் வந்து இந்த இலாக்கா வேணும் அந்த இலாக்கா வேணும் எனக்கு சபாநாயகர் பதவி வேணும்லாம் கேட்குற நிலைமையில் அவர் இல்லவே இல்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு மோடிக்கு நிதிஷும் நாயுடும் எவ்வளவு தேவையோ அதற்கு இணையாக, இன்னும் சொல்ல போனால் என்னை பொறுத்தவரையில் அதை விட அதிகமாக நிதிஷுக்கும் நாயுடுக்கும் தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள மோடி தேவைப்படுது. நம்ம அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் ரொம்ப சீரியஸான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை டச் பண்ணீங்க. மகாராஷ்டிரா பற்றி குறிப்பிட்டீங்க, மகாராஷ்டிரோட எலெக்ஷனை பற்றி குறிப்பிட்டீங்க. அங்கே வந்து ஒரு 5000 விவசாயிகள் இறந்துருக்காங்கன்றது. 5000 விவசாயிகள் கடந்த 6 மாதங்களில் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த விஷயத்தை வந்து ஆல்ரெடி வந்து ஹரியானா சம்புலையில் போராட்டம் போயிட்டுருக்கு, 100 நாட்கள் கடந்த போராட்டம் போயிட்டுருக்கு. அவங்க வந்து அந்த எம்எஸ்பி விஷயத்தை வலியுறுத்தி, இன்னும் பல்வேறு விஷயத்தை வலியுறுத்தி அவங்களோட போராட்டம் நீண்ட நாள் செஞ்சுட்ருக்காங்க. அவங்க அடுத்த கட்ட ஸ்ட்ராட்டஜி, அடுத்த போராட்டத்தை நகர்த்த போகிறாங்க. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நாடு தழுவிய ஒரு டிராக்டர் பேரணியும், பிறகு வந்து பாஜக குடும்ப உருவெரிப்பு போராட்டம் மாதிரி ரொம்ப யாரு விவசாயிகள் சம்புவையில் போராடிட்டு இருக்க எந்த விவசாயிகள் ஹரியானால இப்ப ஆமா ஓகே 3 வேளாண் சட்டத்தை திரும்ப பெறும்போது மோடி வாக்குறுதி நிறைவேற்ற சொல்லி போராட்டம் பண்றாங்க. இப்ப அது இதோட சேர்ந்து டைம் சைமல்டேனியஸா ஒன்று சேரும்போது அது எப்படி மோடி எதிர்கொள்வார்? இல்ல அது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்குதான் கவர்மெண்ட் இருக்குது, கையில போலீஸ் இருக்குது, ராணுவம் இருக்குது, ஐபி இருக்குது. விவசாய பட்ஜெட் பெருசா அவங்களுக்கு எதுவும் கொடுக்கல. அதான் சொல்ல வரேன் நான், அதை எதிர்கொண்டு தான் ஆகணும். நீங்க அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. நான் சொல்ல வர பாயிண்ட் நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். அதாவது அமித்ஷா மோடியை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளாக நாம் பார்த்த ஒரு காட்சி என்ன என்பது, அரசியல் என்பது மோடிக்கும் அமித்ஷாக்கும் தேர்தல் வெற்றியோட ஆரம்பிச்சு தேர்தல் வெற்றியோட முடியுது. கர்நாடகாவில் 10 நாள் மோடி பிரச்சாரம் பண்ணுவார். தேர்தல் முடிவு வந்து பிஜேபி தோத்த உடனே அடுத்த நாளே போய் ராஜஸ்தானில் பிரச்சாரம் பண்ணுவார். இத்தனை ராஜஸ்தானில் 6 மாதம் பொறுத்து தான் எலெக்ஷன் இருக்கும். அது முடிச்சோன்னா அடுத்த 4வது நாள் தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணுவார். 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஸோ இந்த அளவுக்கு இந்தியாவில் எந்த பிரதம மந்திரியும் மாநில தேர்தல்களில் ஜவஹர்லால் நேருலேருந்து மன்மோகன் சிங் வரை, வாஜ்பாய் உட்பட இவ்வளோ தூரம் கவனம் செலுத்தினது கிடையாது. வெற்றி வெற்றி வெற்றி, எலக்ட்ரல் விக்டரி தான் அவங்களுக்கு அடிப்படை. தேர்தலில் ஜெயிக்கிறதுன்றது அவங்களுக்கு வந்து அடிப்படையான ஒரு விஷயம். விக்டரி மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கட்டத்தில் அமித்ஷாவும் மோடியும் நாங்கள் வந்து விக்டரி மிஷினாக இருப்போம்னு நினைக்காதீங்கன்னு அவங்களே சலிச்சு சொல்லிட்டாங்க. எல்லா நேரங்களையும் எங்களால் வெற்றி அவங்களுக்கு ஈட்டி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது உண்மை. எல்லா நேரத்திலையும் ஒருத்தன் ஜெயிக்க முடியாது, தனிநபரோ ஸ்தாபனங்களோ. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸுக்கும் எதுவுமே இல்லை. 2 மாநிலங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, தூக்கி அள்ளி கொடுத்தாச்சு. மற்ற மாநிலங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸ் கொடுக்க முடியல. இதில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பேக்கேஜ் எல்லாம் வந்து 14th ஃபைனான்ஸ் கமிஷனோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. இனிமேல் ஒரு மாநிலத்துக்கு மட்டும் நீ கொடுக்கறதுன்றது முடியாது. ஏங்க, நிதியை பங்கிட்டு கொடுக்கறது ஃபைனான்ஸ் கமிஷனுங்க, மோடி கிடையாது. அதுக்கு தானே ஃபைனான்ஸ் கமிஷன் இருக்குது. இந்திய அரசியலும் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு ஃபைனான்ஸ் நிதிக்குழு. 15வது நிதிக்குழு முடிஞ்சு இப்போ 16வது நிதிக்குழு கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அவன் தான் அடுத்து டிசைட் பண்ணணும். இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டேட்டுக்கு பேக்கேஜ் கொடுக்கறதெல்லாம் மலையேறி போச்சு. அதனால தான் பேக்கேஜ் இந்த வரை கொடுக்கல, ஃபண்டுன்னு தான் சொல்கிறான். ஸ்பெஷல் ஃபண்டுன்றான், பேக்கேஜ்னு இல்லை. பேக்கேஜ் கொடுக்க முடியாது. நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அன்பு, பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ்க்கு எதுவும் இல்லை. தட் டூ இன்னும் 4 மாதத்துல எலெக்ஷனுக்கு போகிற ஸ்டேட்ஸில் அதுலேயும் பிஜேபி வெற்றி பெற வாய்ப்புள்ள மாநிலங்களுக்கே அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஸோ ஒரு கடுமையான நிதி நெருக்கடியை நோக்கி செய்ய முடியலன்னு பார்க்கணுமா, இல்லை அந்த பிரச்சனை தாண்டி வெற்றி பெறலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்குன்னு இல்லைங்க. இப்போ அவங்க நினைச்சாலும் செய்ய முடியாதுங்க. தேர்தல் வெற்றியெல்லாம் இன்னைக்கு மோடி மகாராஷ்டிராவில் ஜெயிக்கிறதெல்லாம் மோடி அமித்ஷாக்கு பேக் பேனரில் போயிடுச்சு. இன்னைக்கு இப்போ கவர்மெண்ட்டை நான் காப்பாற்றணும். இன்னைக்கு கவர்மெண்ட்டை காப்பாற்றணும்னா நான் நிதிஷும் நாயுடுவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டெல்லியில் என்னோட நாட்களை அவ்வளோதான். நிதிஷும் நாயுடுவும் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் எனக்கு நம்பர் 1. ஹரியானாவில், ஊபியில், உத்தராகண்டில் அது கவுந்துக்குது, அது வந்து எக்கடகட்டு போகுதுன்னா போட்டு தான் விடுவாங்க அவங்க. ஆனால் இப்போ கடந்த காலத்தில் வந்து சென்ட்ரலில் உட்காந்துட்டு ஸ்டேட்டில் இருக்கிற அரசியல் அவர் முடிவு பண்ணிட்டு இருந்தார். இப்போ இந்த முறை சென்ட்ரலில் அவருக்கு நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனா அங்கே உட்காந்துக்கிட்டு மற்றது கவலைப்பட வேணாம்னு நினைச்சார். கவலைப்பட வேணாம்னு நினைக்கலங்க. இப்போதைக்கு கவலைப்பட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும். இப்போதைக்கு அது பேக் பேனருக்கு போயிருக்கு, பின்னால் தள்ளப்பட்டிருக்கு. இந்த அலோகேஷன்றது வந்து அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களுக்கே இல்லை, அடுத்த 4 மாதத்துல தேர்தலுக்கு போகிற மாநிலங்களுக்கு இல்லை. சரி, 4 மாதத்துல தேர்தலுக்கு போகிற மாநிலம் தமிழ்நாடு, கேரளா மாதிரி பிஜேபி சைபராக இருக்க மாநிலம்னா கூட வந்து புரிஞ்சுக்கலாம். அது எதுவும் கொடுத்து பிரயோஜனம் இல்லை, ஓட்டு போட மாட்டான். அவன் பவர்ஃபுல்லாக இருக்க மாநிலம். 3 மாநிலத்தில் 2 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கான், ஒரு மாநிலத்தில் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது. 3 மாநிலத்திலுமே அவங்க ஆட்சி வர வாய்ப்புள்ள மாநிலம், மறந்துடாதீங்க. அவனுங்க ஒன்றும் செய்ய முடியல. அங்கே லோக்கல் பிஜேபி கொதிச்சு போயிருக்கான். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், லோக்கல் பிஜேபி கொதிச்சு போயிருக்காங்க. மகாராஷ்டிராலாம் மோசமான ஒரு ஸ்டேட்டுங்க. நம்ம வந்து இந்தியா நம்பர் 1 பவர்ஃபுல் ஃபினான்ஸ் கேபிட்டல் பாம்பே, மகாராஷ்டிரா ரிச்சஸ்ட் ஸ்டேட். ஆனால் அதோட ஏற்றத்தாழ்வு கொடுமையானதுங்க. அம்பானி புள்ள கல்யாணம், அம்பானி பையன் கல்யாணம் 5000 கோடி செலவு நடக்குது. அதில் 5000 விவசாயிகள் 6 மாதத்துல செத்துருக்கான். இது 2ம் ஒரே மாநிலத்தில் நடக்குது. 4ல் 3 பங்கு மாவட்டங்கள் வறட்சி மாவட்டம். என்டையர் ஸ்டேட்டை கிட்டத்தட்ட வறட்சி மாவட்டமாக வறட்சின்னு அறிவிச்சிருக்காங்க. மிக கடுமையான வேளாண் சிக்கலுங்க மகாராஷ்டிராவில். தமிழ்நாடெல்லாம் ஃபார் பெட்டருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் நான்.
நான் சொல்றது நீங்க சரியான பெர்ஸ்பெக்டிவ்ல புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான போராட்டங்கள் எதுவும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு எதிராக இல்லைங்க, அதுதான் இப்போ நீங்க வந்து அது என்ன காரணம்னா, ஒன்று மீடியாவோட ரோல், ஒண்ணுமே இல்லாது. 5000 விவசாயிகள் செத்தது நியூஸ் கிடையாது. 5000 கோடி செலவு பண்ணி உன் புள்ள கல்யாணத்துல ஏமாம கலந்துங்கண்ணா அப்படின்றது அது ஒரு மானங்கட்ட அரசியல். அது ரத்தம் குடிக்கக்கூடிய அரசியல், ஒட்டுண்ணி அரசியல். அது 5000 விவசாயிகள் செத்தது உனக்கு நியூஸ் கிடையாது. 5000 கோடி செலவில் ஒரு காரியம், எவ்வளோ கேவலமான ஒரு காரியம், எவ்வளோ ஒரு இன்சென்சிட்டிவான விஷயம். மனிதர்களாக இவங்க முகத்தில் காரி துப்பணும்னு தோணுது. 5000 கோடிக்கு ஒருத்தன் நீ கல்யாணம் செலவு பண்ணுறான்னா அவர்கள் முகத்தில் காரி உமிழணும்னு உங்களுக்கு தோணுது. அதில் நாட்டின் பிரதமரை போய் கலந்துக்கிறாரு. அது இதை விட துரதிருஷ்டம். அவர் மட்டுமா கலந்துக்கிட்டாரு, பல மாநில முதலமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க, பல துறை தலைவர் அதை புறக்கணிச்சாரு. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி புறக்கணிச்சாரு. சல்யூட் ராகுல் காந்திக்கு, உண்மையிலே மனிதாபிமானி. ஒட்டுமொத்த காங்கிரஸ்ல பல பேர் கலந்துக்கிட்டான். ராகுல் காந்தி கலந்துக்கல, சித்தராமையா, DK சிவகுமார் கலந்துக்கிட்டாரு, இன்னும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஆகவே இது வந்து நீங்க எப்படி பார்க்கணும்னா, இதுதான் இந்தியா. 5000 கோடி செலவு பண்ணி ஒரு கல்யாணம், 5000 விவசாயிகள் செத்துருக்காங்க, அந்த மாநிலத்துக்கு எதுவுமே இல்லை. அப்போ இது அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் கவனிக்கணும். பாலிடிக்ஸ் தான் ஜெயிக்கிறது ஒன்று தான் குறி, மற்றதை பற்றி கவலை இல்லை, எப்படியாவது ஜெயிச்சுட்டு வா. சார், பாஜக வந்து இந்த இப்போ கடந்த 5 ஆண்டுகளில் எலக்ட்ரல் பாண்ட் மூலம் அவங்க குவிச்ச நிதிங்கிறது வானலாவே நிதி குவிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி நிதிகள் கூட இந்த மாதிரி தங்கள் ஸ்டேட்ஸுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. இல்லை அந்த நிதி ஏங்க கவர்மெண்ட்டுக்கு செலவு எப்படிங்க கட்சி பண்ணோம்? நீங்கள் என்ன பேசுறீங்க? நீங்கள் கட்சி கிட்ட 10,000 கோடி இருந்தாலும் 1 லட்சம் கோடி இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு எப்படி செலவு பண்ணுவீங்க? பட் நெருக்கடிகள் இல்லைங்க, பண்ணாலும் தீராதுங்க. நான் ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு, இப்போ பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்குது. யாரோ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் புருனேஷ் ஷேக் இருக்கார், உலகத்திலே பணக்காரன், 1 லட்சம் கோடி. இப்போ மகாராஷ்டிராவுக்கு 1 லட்சம் கோடி கடன் இருக்குது. புருனேஷ் ஷேக் நான் 1 லட்சம் கோடி உனக்கு குத்துறேன்னா பிரச்சனை தீந்துருமா? சத்தியமாக தீராது. ஏன்னா பொருளாதார அடிப்படை தெரிஞ்சதுன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? வந்து இந்த பிரச்சனை 91 வந்தது. மன்மோகன் சிங் வந்து புதிய பொருளாதார கொள்கைகளை அறிவித்து மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் இருக்கும்போது யாரோ ஒரு பெரிய புருனே சுல்தான் தான் அவர் வந்து இவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னாராம், நீங்கள் உங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்த்துக்கலாம். அப்புறம் அவர் கிளாஸ் எடுத்தாராம் மன்மோகன் சிங். அப்படிலாம் இந்த தீர்க்க முடியாது. பேசிக் எக்கானமி தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். இப்போ இந்த பிஜேபி கிட்ட இருக்க பணத்தை வச்சு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களோட பொருளாதார நிலைமையை சீர்படுத்த முடியுமான்னு கேட்குறீங்க. முடியாது. அடிப்படை பொருளாதாரம் தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரியான யோசனைகள் நமக்கு வராது. நான் ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, மிக மோசமான நிதி நெருக்கடியில் இந்தியா தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த 2 மாநிலங்களும் கழுத்தில் கத்தியை வச்சு வாங்கியிருக்கானுங்க. இன்றைக்கி நடந்த டெவலப்மெண்ட், இப்போ இன்றைக்கி மத்தியானம் 1:15 மணிக்கு நம்ம 1 மணிக்கு பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன ஜூலை 27 சனிக்கிழமை 2024 மதியம் 1 மணிக்கு பேசிகிட்டு இருக்கோம். நித்தி ஆயோக் கூட்டத்திலேருந்து மம்தா பானர்ஜி வெளியேறியிருக்காங்க. ஏன்னா அவங்கள பேச அனுமதிக்கல. எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் சமமாக நேரத்தை ஒதுக்கணும். சந்திரபாபு நாயுடுக்கு 20 நிமிஷம் பேச அனுமதிச்சுட்டு மம்தாக்கு 5 நிமிஷம் பேச அனுமதிச்சிருக்காங்க. அவங்க வாக் அவுட் பண்ணி வெளியில் வந்திருக்காங்க. நான் தான் எதிர்கட்சிகளோட குரலாக வந்திருக்கேன், எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க, என்னையே பேச விடலை நீங்கன்றாங்க. அதை பற்றிலாம் மோடி கவலை கிடையாது. நாயுடு மட்டும் 20 நிமிஷம் பேசுகிறார். அப்போ ஓரவஞ்சனையோட தான் மோடி கவர்மெண்ட் நடக்குது. இப்போ அவங்களோட கவனம் பூரா எப்படி இருக்குன்னா, குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி ஆகிப்போச்சு அன்பு. அவனுக்கு வந்து இப்போ அவர்களுக்கு வந்து 2025 வரைக்கும் கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கிட்டாங்க. சேஃப். 1 இயருக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 இயர் வரை தான். 1 இயர் இன்சூரன்ஸ். இது அடுத்து அவன் என்ன கோரிக்கை வைப்பான்னு தெரியாது. இதில் அந்த உடச்சி எடுக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை இனிமேல், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 33 MPs எல்லாம் நீ உடச்செல்லாம் எடுக்க முடியாது. பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா போய் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டான்னு நீ திண்டாடுவேன், நீ தீர்வோடு ஏந்துவேன். அதனால் இது வந்து அந்த மாதிரியான பாலிடிக்ஸ். முந்திலாம் வந்து 2019-21 நிறைய கட்சியை உடச்சி சுக்கலாக்கி இவங்க ஆட்சி அமைச்சாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இப்போ உடச்செல்லாம் வாங்க முடியாது. ஏன்னா அவங்களும் ஈக்குவல். அவங்ககிட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, அவங்ககிட்டையும் போலீஸ் இருக்குது. உங்கள்கிட்ட மத்திய போலீஸ் இருக்குன்னா அவங்ககிட்ட மாநில போலீஸ் இருக்குது. உங்கள்கிட்ட IB இருக்குன்னா அவங்ககிட்ட லோக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உடச்சி வாங்கிட முடியாது. வேறு 2/3 வாங்கணும். நீ 16 பேர்னா நீங்கள் வந்து 12 பேர் வரைக்கும் எடுக்கணும். அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச மோடி அந்த ஆப்ஷனுக்கு போக மாட்டார். இந்த நாட்களை தக்க வைக்கிறதுக்கு பாஜக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும். அப்படி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகலாம். ஆனால் எதற்கு நீங்கள் இருக்கிறவங்க கையில் பவர் இருக்குது. இப்போ இதே வந்து நாயுடு கிட்ட பவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இதை நான் இப்போ சொல்கிறேன். ஒருவேளை கற்பனை பண்ணிக்கோங்க, இன்னைக்கு ஸ்டேட்டில் பவர் இல்லாமல் இருந்தா. நாயுடுக்கு ஸ்டேட்டில் பவர் இல்லைங்க, ஜெகன் தான் CM. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. இன்னும் 1 வருஷம் பொறுத்து தாங்க எலெக்ஷனு, 2 வருஷம் பொறுத்தாங்க எலெக்ஷன். நாயுடு CM. எங்க சார் 2 வருஷம்? உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க. ஆந்திர பிரதேசத்தில் இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி CM. இன்னும் 2 வருஷம் பொறுத்து தான் 26 தான் அங்கே எலெக்ஷன், தமிழ்நாடு மாதிரி. ஆனால் பார்லிமெண்ட்டில் ஜெகன் தோத்துடுறாரு. நாயுடு கிட்ட 16 MP இருக்குது. அப்போ நாயுடு இஷ்டம் போல் விளையாட முடியாது. ஏன்னா நாயுடு கிட்ட மத்திய உள்துறை இருக்கும், மோடி கிட்ட. நாயுடு கிட்ட ஒன்றும் கிடையாது. அப்போ உடைக்கிறது ஈஸி. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்கு.
அதனால் இந்த உடச்சி எடுப்பாங்கன்றதுக்கு வாய்ப்பு குறைவு. அதனால தான் அவங்கள குஷிப்படுத்துகிறாங்க, கூல் டவுன் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து மத்தியில் வலுவான வளமான இலாக்காக்கள் இல்லாமல் ஏன் அடங்கி போகிறான்னா, 2 விஷயங்க. எதிர்க்கட்சிகள் பவர்ஃபுல்லாக இருந்தால் அவன் அங்கேருந்து நகர்ந்து காங்கிரஸ் கிட்ட வந்தால் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியை வச்சு ஆட்சியில் அமைக்க முடியாது. ஏன்னா இந்தியா கூட்டணியோட மொத்த எண்ணிக்கை 230 தான். காங்கிரஸுக்கு 99 தான். அவனுக்கு தனியாகவே 240 இருக்குது. அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா 72 நோக்கி போகிறது ஈஸி. இங்கே வந்தீங்கன்னா இது ஒட்டு போட்ட துணி வரமாட்டான். 2வது அவங்க இன்றைக்கி இருக்க நிலைமையில் வேறு எதை பற்றியும் யோசிக்கிறதே இல்லை. அவங்களுக்கு அதுக்கு நேரமும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. யாருக்கு? நாயுடுக்கும் நிதிஷுக்கும். இந்த கன்வர் யாத்திரா மாதிரி அப்பட்டமான கம்யூனல் அஜெண்டாவை செயல்படுத்துகிறான். சிறுபான்மையின மக்கள் மீதான போர் அது. ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்கணும்ல இவன், அல்லது வாபஸ் வாங்குறேன்னு மிரட்டி இருக்கணும்ல, கடுமையாக கண்டிச்சிருக்கணும்ல. ஒன்றுமே இல்லை. ஏன்னா அன்றாடம் இங்கே கவர்மெண்ட்டை திண்டாடுது. ஒரு மாநில கட்சி தங்கிட்ட அரசு இருக்குன்னா அதனுடைய மொத்த கவனமும் ஒற்றை இலக்கு கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கிறதா தான் இருக்கும். மற்ற எதை பற்றியும் பெருசாலாம் கவலைப்பட முடியாது. அப்போ அடுத்த 5 வருஷமே இந்த பட்டன் இப்படி தான் பயணிக்குமா? கரெக்ட். அந்த அடுத்த 5 வருஷம் வந்து இப்படி போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதுக்குள்ளே வந்து மோடி வேற மாதிரி நம்பர்ஸ் அங்கே மேனேஜ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு குறைவு. அந்த குதிரை வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்தியா கூட்டணியிலேருந்து போனோம். இந்தியா கூட்டணி இன்னைக்கு மோடிக்கு எதிராக வலுவாக நிற்குது. 7 மாநில முதலமைச்சர்கள் வந்து இன்னைக்கு புறக்கணிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு வார்னிங் மோடி கவர்மெண்ட்டுக்கு. இந்தியா கூட்டணியிலேருந்து எந்த கட்சியும் அங்கே நகர வாய்ப்பே கிடையாது. இப்போ மம்தா பானர்ஜி மாதிரி இருக்கவங்களுக்கு இவங்க நிறைய வாய்ப்பு கொடுத்துருந்தானுங்க இன்னைக்கு பேசுறதுக்குன்னா, மொள்ளமாக இந்தியா கூட்டணியை விட்டு மம்தா வெளியில் போவாங்க. மாறா இன்னைக்கு நடந்த அவமானம் வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள மம்தாக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும். அவங்க புறக்கணிச்ச சரிதான்ற முடிவுக்கு மம்தாவும் வந்துருவாங்க. 2வது மோடியை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்பு, பிஜேபி நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு மம்தாக்கு இல்லைன்னு ஆகிடும். ஏன் மோடி இந்த தவறுகள் சார் ஸ்ட்ராட்டஜிக்காக ஏன் அதுதான் ஆணவம், பிறவி குணம். பட்டும் புத்தி வரல. நேற்று போய் அக்னிவீர் நியாயம் என்ன பேசுறாரு இல்லை, எவ்வளோ அயோக்கியத்தனாது. அக்னிவீர்ன்றது வந்து ஜாப் கிரியேஷன் கிடையாதுங்க. அது 4 வருஷம் பொறுத்துட்டு ஒருத்தனை வெளியில் விட்டாமன் போய் வந்து என்ன செக்யூரிட்டி வேலைக்கு போவானா, இல்லை சிஆர்பிஎஃப் வேலைக்கு போவானா? 10% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து கதைங்க. இவனுங்க சும்மா அல்வா கொடுக்குறானுங்க. ராணுவத்தில் சேரக்கூடிய ஒரு வீரன் வந்து 4 வருஷம் பொறுத்து தனக்கு என்ன ஆகுன்றது அஷூர்டு ஜாப் கிடையாது. இது 10% ரிசர்வேஷன். அதில் நீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ட்ரைனிங் போய் தான் வரணும். ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு உள்ள நீ அப்பாயின்மெண்ட் கொடுத்தினா கூட ஓகே. அது கொடுக்கவும் முடியாது. அக்னிவீர் ஸ்கீம்ன்றது வந்து மிகப்பெரிய சவால் மோடி கவர்மெண்ட்டுக்கு. அவங்க சொல்கிறதுக்கு பணம் இல்லை, பட்ஜெட்டு கொடுக்க முடியாது, பென்ஷன்ஸ்லாம் கொடுக்க முடியல. அது உண்மைதான். டிஃபென்ஸ் பென்ஷன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். 90 வருஷம் பென்ஷன் வாங்கினலாம் இருக்காங்க. அவன் செத்து அவன் பொண்டாட்டி வாங்குவான். அதெல்லாம் கதை, அது பெரிய கதை. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அக்னிவீர் ஸ்கீமை நேற்றைக்கு கார்கில் வெற்றி விழாவின் 25வது ஆண்டு விழாவில் மோடி அவர்கள் பிரதமர் பேசினது, அந்த விஷயத்தில் மோடி எவ்வளோ உறுதியாக இருக்காரு, ஐ மீன் எவ்வளோ பிடிவாதமாக இருக்கார். உறுதி இல்லை, பிடிவாதமாக இருக்காருன்றதை காட்டுது. எதிர்கட்சிகள் அதை விட மாட்டாங்க. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த அக்னிவீர் ஸ்கீமால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பீகார்லேருந்து தான் பிஜேபி அதிகமாக ஜெயிக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்காங்க, பாஜக ஸ்டேட் கவர்மெண்ட்டாகவும் இருக்காங்க. ஸோ இது 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 வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க அடுத்த ரொம்ப சுருக்கமாக சொன்னால் அடுத்த ஓராண்டுக்கு கவர்மெண்ட்டை இன்ஷூர் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா நம்ம இப்போ உறுதியாக சொல்ல முடியாதுங்க. ஆஸ் ஆஃப் நோ கவர்மெண்ட் சேஃபுங்க. இன்னும் ஓராண்டுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த 2 மாநில கட்சிகளாலையும் மிகப்பெரிய அளவில் மோடியை நிர்பந்தித்து எதுவும் செய்ய முடியாது. பாஜக ஸ்டேட்ஸுக்கு எதுவும் ஒதுக்கல அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணீங்க. ஸ்டேட்ஸில் அதனால இது எந்த வகையிலும் மோடியை பாதிக்காதா? இப்போ இந்த யூபியில் வந்து 10 சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வரப்போகுது, அங்கேயும் எதுவும் செய்யலை. எக்ஸாக்ட்லி. யூபிக்கு நல்ல பாயிண்ட். இப்போ 10 சட்டமன்ற இடைத்தேர்தல் வரப்போகுது, அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. இந்த 3 மாநிலம் ஜெனரல் எலெக்ஷன் வரப்போகுதுங்க, அவனுக்கே ஒன்றும் செய்யலைங்க. ஸோ செய்யக்கூடிய இடத்துல அவங்க இல்லை. ஏன்னா இந்த 2 பேர் பிடிச்சிட்டான், கரெக்டாக கழுத்தில் கத்தியை வச்சு பிடிச்சிட்டான், நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுன்ட்டான். ஆனால் அவங்களுக்கும் ஒன்றும் செய்யலைன்றதான். குறிப்பாக நாயுடு கடனில் வாரி அடைச்சிருக்காரு. மொத்தமாக கடனில் ஓடுதுங்க வண்டி. நாயுடு கடன் வண்டி ஆல்ரெடி ஒரு கடன் தான் இருக்காரு. கொடுத்ததும் கடன் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததும் கடன் தாங்க. ஜெயிச்சும் ஒன்றும் பெரிய சந்தோஷம் நாயுடு முகத்தில் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், புதிய தலைநகரத்தை கட்ட முடியலங்க, கஷ்டப்படுறாங்க. இதுக்காக தானே எல்லாத்தையும் இழந்தாங்க அவங்க. கேபினெட்ல இருந்து எல்லாத்தையும் இழந்தாங்க. இன்னைக்கு வேற வழி இல்லைங்க. இன்னைக்கு மத்திய அரசு உதவி இல்லாமல் அங்கே நடத்த முடியும். எவ்வளவு மோசமான மத்திய அரசு இருந்தாலும் மத்திய அரசோட உதவி இல்லாமல் நாயுடுவால் அங்கே நடத்த முடியாது. கவர்மெண்ட் அவ்வளோ மோசமான கண்டிஷனில் அங்கே இருக்குது. மிக மோசமான நிதி நெருக்கடி. அதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேச அரசாங்கத்தோட லட்சணம் பள்ளிக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ அதனால் அவர் பொலிட்டிக்கலி இந்த காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அட் த எண்ட் ஆஃப் த டே அ பாலிட்டிஷியன் எக்ஸப்ட் லெஃப்ட், இடதுசாரிகளை தவிர மற்ற எந்த பிராந்திய கட்சிகளுமே இப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா பிஜேபி ஆதரிக்க தான் செய்வாங்க. ஏன்னா அவன் தன்னை காப்பாற்றிக்கணும். சரி, இப்போ இந்த ஒரு முக்கியமான ஒரு குரூசியல் டைமில் எதிர்கட்சிகளோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார்?
இல்லைங்க, அவங்க இருக்கிற அட்மாஸ்பியருக்குள்ள என்ன பண்ண முடியுமோ பண்றாங்க. எதிர்க்கட்சிகளை குறித்து பெரிதாக விமர்சனம் பண்ணுவதற்கு இன்று எதுவும் இல்லை. அல்ல, அவங்களோட அரசியல் மோடிக்கு எதிரான அந்த அரசியல், இந்த பட்ஜெட் விவகாரத்திலையோ அல்லது அக்னி ஒரு விஷயத்திலையோ அவங்க தொடர்ச்சி அரசியல் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக விவசாயிகள் பிரச்சனை எல்லாம் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அரசியல் எப்படி இல்ல, பெரிய அளவில் எதிர்க்கட்சிகளை விமர்சனம் செய்வதற்கு எதுவும் இல்லை. ஒழுங்காக தான் போயிட்டு இருக்கு. சரியா போய் சரியாக தான் போயிட்டு இருக்கு. ஓகே, எப்படி நகருங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி சார், நன்றி.